சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். ஆர்ப்பாட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் உள்ளிட்ட 44 பேருக்கு பிணை. ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது தனிமைப்படுத்தல் விதிகளை மீறியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் உள்ளிட்ட 44 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு கோட்டை நீதவான் உத்தரவுக்கு அமைய தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். நேற்றைய ஆர்ப்பாட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள், அதிபர்கள் உள்ளிட்ட 44 பேர் கொழும்பு துறைமுக காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர். யாழில் மாபெரும் வாகன பேரணிக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் அழைப்பு. அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டை தீர்க்க வலியுறுத்தியும் கொத்தலாவல சட்டமூலத்தை நீக்க கோரியும் எதிர்வரும் திங்கட்கிழமை 9ஆம் திகதி யாழில் மாபெரும் வாகன பேரணி ஒன்று நடாத்தப்பட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே சங்கத்தின் உபதலைவர் தீபன் திலீசன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதற்கமைய எதிர்வரும் திங்கட்கிழமை யாழ் வீரசிங்கம் மண்டபம் முன்பாக இருந்து ஆரம்பமாகும் இந்த வாகன பேரணி யாழ் மாவட்ட செயலகம் வரை சென்று நிறைவடைய உள்ளது என்றார். வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் அதிபர்களும் இந்த பேரணிக்கு முழுமையான ஆதரவை வழங்கி பேரணியில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். இதேவேளை தேசிய ரீதியில் இடம்பெறும் ஆசிரியர்களுக்கான சம்பள முரண்பாடு மற்றும் கொத்தலாவல சட்டமூலத்திற்கு எதிராக இடம்பெறும் போராட்டங்களுக்கு வலி சேர்க்கும் வகையில் வடமராட்சி பருத்தித்துறை பஸ் நிலையத்துக்கு முன்னால் திங்கட்கிழமை காலை 10:30 மணிக்கு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. வடமராட்சி ஆசிரியர் சேவை சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம் தொடர்பான திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட மாட்டாது. கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம் தொடர்பான திருத்த சட்டம் மூலம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமையன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட மாட்டாது என்று அரசாங்கம் நேற்று அறிவித்துள்ளது. பொதுமக்கள் இது தொடர்பில் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு மேலதிக கால அவகாசத்தை வழங்குவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் சமல் ராஜபக்ச சபையில் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க நேற்று சபையில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டதற்கான வழக்கின் முடிவு குறித்து சர்வதேச மன்னிப்பு சபை அதிருப்தி. தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் சட்டமாதிபர் திணைக்களத்தின் முடிவு குறித்து தெளிவுபடுத்த வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை கோரியுள்ளது. கடற்படை 11 என்ற வழக்கு 2008-2009 11 தமிழிளைஞர்கள் கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டதை குறிக்கின்றது. இதில் மூத்த இராணுவ தளபதிகள் சம்பந்தப்பட்டுள்ளனர். 2018 ஆகஸ்ட் மாதம் குற்றவியல் புலனாய்வுத்துறை முக்கிய சந்தேக நபராக நேவி சம்பத் என்று அழைக்கப்படும் லெப்டினன்ட் கமாண்டர் சந்தனா பிரசாத் கெட்டியாராட்சியை கைது செய்தது. முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரை பாதுகாப்புத்துறை தலைமை அதிகாரி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்ன பாதுகாத்தார் என்று சிஐடி குற்றம் சாட்டியது. மேலும் அவரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2009ஆம் ஆண்டு பிப்ரவரியில் இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் வசந்த கரண்டகொட இந்த வழக்கில் 14வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டார். அவர் கடற்படை வீரர்களால் கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டது குறித்து அறிந்திருந்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டார். இந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் நாள் சட்டமாதிபர் திணைக்களம் 2008 மற்றும் 2009ஆம் ஆண்டுகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்ட வழக்கில் கரண்டகொடவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை தொடர வேண்டாம் என்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தின் சிறப்பு ட்ரையல் அட்பார் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த விடயம் குறித்து கேள்வி எழுப்பியுள்ள சர்வதேச மன்னிப்பு சபையின் ஆசிய பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் ஜாமினி மிஸ்ரா, பல தசாப்தங்களாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்ட பட்டியலில் உலகளவில் 2வது இடத்தில் இலங்கை உள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கு ஏற்கனவே இலங்கை நீதிமன்றங்களில் விதிக்கப்பட்ட தடைகளால் தடைப்பட்டுள்ளது. நேற்றைய முடிவு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நீதி வழங்குவதில் மேலும் தாமதத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவித்தார். சஹ்ரானின் சகோதரி உட்பட 62 பேரும் தொடர்ந்தும் விளக்கமறியலில். உயிர்த்த ஞாயிறு
தாக்குதல் தொடர்பாக காத்தான்குடி பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட சஹ்ரானின் சகோதரி சியோன் தேவாலய தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் உட்பட வெவ்வேறு 4 வழக்குகளை கொண்ட 62 பேரையும் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிமன்ற நீதவான் AGM ரிஸ்வான் உத்தரவிட்டார். இவர்கள் அனைவரும் COVID-19 நிலைமை காரணமாக கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படாத நிலையில் இன்று பல்வேறு சிறைச்சாலைகளில் இருந்து மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தனர். உயிர்த்த ஞாயிறன்று இடம்பெற்ற தாக்குதலின் பின்னர் சஹ்ரான் குழுவோடு தொடர்புடையவர்கள் என்றும் இவர்கள் ஹம்பாந்தோட்டை மற்றும் நுவரேலியா போன்ற இடங்களுக்கு பயிற்சிக்காக சென்றார்கள் என்ற சந்தேகத்தில் காத்தான்குடியைச் சேர்ந்த 63 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் 5 பேர் பிணையிலும் 2 வழக்கிலிருந்தும் விடுவிக்கப்பட்ட நிலையில் 56 பேர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த 56 பேருடன் குண்டு தாக்குதல் தொடர்பாக வெவ்வேறு 4 வழக்கு இலக்கங்களை கொண்ட சஹ்ரானின் சகோதரி மற்றும் அவரின் கணவர், சியோன் தேவாலய தற்கொலை குண்டு தாக்குதலை மேற்கொண்ட அசாத்தின் தாயார், சியோன் தேவாலய தற்கொலை குண்டுதாரி பயணித்த பஸ் ஆசனங்களை பதிவு செய்த சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட 6 பேர் உட்பட 62 பேரும் தொடர்ந்து இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பெரும் அபாய கட்டத்தில் கொழும்பு. இலங்கைக்கும் இந்தியாவின் நிலையா? அச்சத்தில் மக்கள். கொழும்பில் கல்கோவில மருத்துவமனையில் கொரோனா தொற்றாளர்கள் அதிகரித்து வருவதாகவும் அங்குள்ள நோயாளிகளுக்கு வழங்குவதற்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை நிலவுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் கல்கோவில வைத்தியசாலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளால் ஏற்பட்டுள்ள நெருக்கடி குறித்து தென்னிலங்கையை சேர்ந்த தில்லசினி மதுவந்தி தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார். தனது தாயார் கொரோனா தொற்றுடன் வைத்தியசாலையில் சேர்க்க நீண்ட வரிசையில் இருந்ததாகவும், வரிசையில் காத்திருந்த போது 2 கண்முன்னே இறந்துவிட்டதாகவும், சிலர் மயங்கி கீழே விழுந்ததாகவும் அவர் கூறினார். இந்தியாவை பற்றி சொன்ன செய்திகளை இப்போது என் கண்களால் பார்க்கின்றேன் என்றும், கழுகுமல வைத்தியசாலையில் கோவிட் வார்டில் ஒரு படுக்கையில் 2 அல்லது 3 நோயாளிகள் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் தீவிர நோய்வாய்ப்பட்டவர்கள் என்றும், வார்டில் உள்ள படுக்கைகளின் கீழ் மற்றவர்கள் உயிருக்கு போராடி ஆக்சிஜனை பெறுகிறார்கள் எனவும், 100க்கும் மேற்பட்ட மக்கள் நீண்ட இருக்கைகளிலும் நாற்காலிகள் மரங்களின் கீழ் படுத்திருக்கிறார்கள். மணல் தரையில் ஒரு போர்வையுடனும் அதுவும் இல்லாமல் படுத்துள்ளதை காண முடிகின்றது. குளிரிலும் நுழம்பு கடியிலும் இந்த மக்கள் அனைவரும் கொரோனாவை எதிர்த்து போராடுகிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளில் இனி இந்திய செய்திகள். தமிழக மீனவர்கள் விவகாரம். இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வலியுறுத்தி முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தமிழக மீனவர்கள் மீது எந்த விதமான வன்முறையையும் நிகழ்த்தக்கூடாது என இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியன்று கோடியக்கரை கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச் சூடு நடாத்தினர். அதில் கலைச்செல்வன் என்ற மீனவர் தலையில் காயமடைந்து நாகை அரசு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சர்வதேச சட்டங்களையும் நடைமுறைகளையும் பின்பற்றாமல் நமது மீனவர்கள் மீது வன்முறையை பிரயோகிப்பது கண்டனத்துக்குரியது. இத்தகைய சூழலில் நாம் கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது. இதற்கு உடனடி தீர்வு காண வேண்டும். இந்த சம்பவம் தமிழகத்தில் குறிப்பாக கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக மீனவர்களின் உயிரையும் உடைமைகளையும் பாதுகாக்க வேண்டியதும், இலங்கை கடற்படை சர்வதேச சட்டங்களை கடைபிடிப்பதையும் உறுதி செய்ய வேண்டியது நமது கடமையாகும். எனவே இந்திய மீனவர்கள் மீது எந்தவிதமான வன்முறையை நிகழ்த்தாமல் அவர்களது வலைகளையும் படகுகளையும் சேதப்படுத்துவது உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்குமாறு வலியுறுத்துகின்றேன் என அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பல்லாயிரக்கணக்கான இந்திய மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் பாதிக்கும் இந்த பிரச்சினைக்கு நீடித்த அரசியல் தீர்வை காண வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் என அந்த கடிதத்தில் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதிமுக அவைத் தலைவர் மதுசூதனன் காலமானார். அதிமுக அவைத் தலைவர் மதுசூதனன் உடல்நலக்குறைவால் சென்னை அப்பலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார். அதிமுகவில் அவைத் தலைவராக இருந்த மூத்த தலைவர் மதுசூதனன் கடந்த சில ஆண்டுகளாகவே இவரது உடல்நிலையில் சில பிரச்சனைகள் இருந்தன. 80 வயதான மதுசூதனன் இதற்காக கடந்த காலங்களில் தொடர்ந்து சிகிச்சை பெற்றே வந்துள்ளார். இந்த சூழலில் கடந்த ஜூலை மாதம் மதுசூதனனுக்கு திடீரென மூச்சு திணறல் பிரச்சனை ஏற்பட்டது. இதையடுத்து அவர் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது அவரது உடல்நிலை திடீரென மோசமானது. மேலும் வெண்டிலேட்டர் உதவியுடன் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது உயிரிழந்துள்ளார்.
எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜானகி அணி ஜெயலலிதா அணி என இரு அணிகளாக பிரிந்தது. ஜெயலலிதா அணியில் இருந்த மதுசூதனன் 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதன்முறையாக அமைச்சராகவும் ஆனார். மதுசூதனனுக்கு கைத்தறித்துறை இலாகா வழங்கப்பட்டது. சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவின் அவை தலைவர் பொறுப்பில் இருந்து வந்தவர் மதுசூதனன் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் தொடர்பென உலக செய்திகள். கோவிட்-19 தடுப்பூசி பூஸ்டரை நிறுத்துமாறு உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவிப்பு. கோவிட்-19 தடுப்பூசி பூஸ்டரை செப்டம்பர் இறுதி வரை நிறுத்தி வைக்குமாறு உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் டெட்ரோஸ் அடனம் குறிப்பிட்டுள்ளார். நமது நாட்டு மக்களை பாதுகாக்க அரசாங்கங்கள் பல முயற்சிகளை எடுப்பதை நாம் அறிவதாகவும், ஆனாலும் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டதை விடவும் மேலதிகமாக பூஸ்டர் டோஸ்களை ஏற்றுவதை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மே மாதத்தில் கூடிய வருமானம் பெறும் நாடுகள் ஒவ்வொரு 100 பேருக்கு 50 டோஸ்களை வழங்கியுள்ளதுடன் குறைந்த வருமானம் பெறும் நாடுகள் 100 பேருக்கு 1.5 டோஸ்களை வழங்க முடிந்துள்ளதாக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. டெல்டா போன்ற அதிக ஆபத்தை விளைவிக்கும் பிறழ்வுகள் தலை தூக்கியுள்ள நிலையில் பூஸ்டர் டோஸ்களை செலுத்துவதா இல்லையா என்பது குறித்து நிபுணர்கள் விவாதித்து வருவதாகவும் டெட்ரோஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். என்றாலும் கொரோனா முழுமையாக ஒழிப்பதற்காக பிரித்தானியா உள்ளிட்ட பல நாடுகள் பூஸ்டர் தடுப்பூசி செலுத்த இணக்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய மகாராணி 2ஆம் எலிசபெத்தை கொலை செய்ய ஆர்வம் தெரிவித்த இளைஞன் சுடப்பட்டார். பிரித்தானிய மகாராணி 2ஆம் எலிசபெத்தை கொலை செய்ய தான் ஆர்வமாக இருப்பதாக கூறிய இஸ்லாமிய நபர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். சுடேஸ் அம்மான் என்கின்ற 20 வயது மதிக்கத்தக்க இஸ்லாமிய வாலிபர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தெற்கு லண்டன் பகுதியில் போலி தற்கொலை ஆடை அணிந்து அங்கிருந்த 2 பேரை கத்தியால் தாக்கினார். இஸ்லாமியரான இவர் 10 நாட்களுக்கு முன்னர் தான் விடுதலையாகியுள்ளார். ஏனெனில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதால் இவர் ஏற்கனவே 2.5 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்துள்ளார். இந்த நிலையில் இவரை விடுவிக்க கூடாது என்று உளவுத்துறை எச்சரித்தது. இருப்பினும் இவர் லண்டன் நீதிமன்ற உத்தரவில் விடுவிக்கப்பட்டார். வெளியே வந்த சந்தேக நபர் பயங்கரவாத குழுவில் இணைய ஆர்வம் காட்டியுள்ளார். அது மட்டுமன்றி மகாராணி 2ஆம் எலிசபெத்தை கொலை செய்ய தான் ஆர்வமாக இருப்பதாகவும், இதற்காக தான் மனித வெடிகுண்டாக மாற தயார் என்றும் முன்னதாக இவர் தெரிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். இதனை அடுத்து தற்போது இவர் பிரித்தானியாவின் சிறப்பு புலனாய்வு படையால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. உலகின் அரச குடும்பங்கள் இருக்கும் பல நாடுகளில் மக்கள் ஆட்சி மலர்ந்த பின்னரும் அரச குடும்பத்தை இன்று வரை மிகவும் மரியாதையாக நடத்துவது பிரித்தானிய அரசுதான். இங்கு நாடாளுமன்றம் இருந்தாலும் மேல் சபை கீழ் சபை என இருந்தாலும் மகாராணியான 2ஆம் எலிசபெத் அந்த மசோதாவில் கையெழுத்திட்டால் மட்டுமே அது சட்டமாகும். அந்த அளவிற்கு பிரித்தானிய அரசு அரச குடும்பத்தை மதிக்கின்றது. இதன் காரணமாக மகாராணி 2ஆம் எலிசபெத் 90 வயதை கடந்த போதும் அவருக்கான பாதுகாப்பு வளையம் தளர்த்தப்படவில்லை. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வெளி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.